ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, நான் உன்கிட்ட கொஞ்ச நேரம் தனியாக எதுக்காக பேசணும்னு சொன்னேன் தெரியுமா? பல விஷயங்களை பல முறை நான் உன்கிட்ட சொன்னாலும் நீ அடுத்த நிமிஷமே அதை மறந்துட்டு ஏதாவது தப்பு செஞ்சுட்டு மறுபடியும் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க. அதனால தான் இந்த முறை எதுவும் தப்பி போகக்கூடாது, தவறி போகக்கூடாதுன்னு எல்லாத்தையும் சரியாக செஞ்சு உன் வாழ்க்கையில் வெற்றியை மிகப்பெரிய அளவில் கொடுப்பதற்காக இப்போது உன்னை தேடி வந்தேன். அது மட்டும் இல்லை, நிலையான வருமானம் இல்லாமல் நிம்மதியும் சந்தோஷமும் இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு நிலையான வருமானம் வரும்படியும் உன் வாழ்க்கை உயரும்படியும் ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பை கொடுக்க போறேன். நீயே சற்றும் எதிர்பார்க்காத வகையில் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வந்து உன் வீட்டு கதவை தட்டப்போகுது என் செல்வமே. என் ஆசீர்வாதம் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும்போது இனிமே நீ ஒருபோதும் வருத்தப்படாத. ஒரு நொடி நீ என்னை கூப்பிட்டினா ஒவ்வொரு ஜென்மமும் நான் உன் கூடவே இருந்து உனக்கு தேவையானதையெல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். எந்த வேலையை செய்கிறதா இருந்தாலும் நல்லா யோசிச்சு சிறப்பாக செய்ய பழகு. நீ ஒரு விஷயத்துக்காக முயற்சி செய்யும்போது, கஷ்டப்பட்டு செய்யும்போது உன்னை பாராட்டி உனக்கு உற்சாகமான சொற்களை மனிதர்கள் பேச மாட்டார்கள். கேலி பேச்சுக்களும் கிண்டல் சொற்களும் தான் நிறைய இருக்கும். நீ என்னதான் யார் உன்னை நோக்கி என்னதான் சொன்னாலும் எதையும் கண்டுக்காம கவலைப்படாம வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கான முயற்சிகளை மட்டும் செய். ஒரு சிற்பியால மட்டும்தான் ஒரு கல்லை செதுக்கும் போது அழகான சிலையாக அதை வடிவமைக்க முடியும். கையில உளி வச்சிருக்கவங்க எல்லாரும் சிலையை செதுக்கிவிட முடியாதல்லவா? அதே போலதான் ஒரு பேருந்தை ஓட்டுநரால மட்டும்தான் அதை சரியாக இயக்க முடியும். ஒரு கப்பல் மாலுமியால மட்டும்தான் கப்பலை சரியாக கடலுக்குள் செலுத்த முடியும். அப்படி ஓ வாழ்க்கையை சிறப்பாக நீ வாழவும் உன்னை வழி நடத்தவும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்க போறேன். ஓ வாழ்க்கைய என்னுடைய கைகளில் என் பொறுப்புல வச்சிருக்கிற நானு. நீ வெற்றி பெறும் வரை ஓய மாட்டேன் என் செல்வமே. நீ எங்க போனாலும் உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையில வெற்றியை கொடுத்தே தீருவேன். நீ மகிழ்ச்சியோடும் நம்பிக்கையோடும் உன் வாழ்வில் வெற்றி பெற தயாராக இருக்கும்போது இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும். உனக்கு வர வேண்டிய கடனும் பணமும் பதவி உயர்வும் வேலை வாய்ப்பும்னு அனைத்தையும் சரியான நேரத்தில் நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைப்பேன். நல்லா நீச்சல் தெரிஞ்சவங்க கடல்ல இறங்குறதுக்காக ஆழம் அதிகமா இருக்குமோன்னு யோசிக்கவே மாட்டாங்க. அதே போல என் வாழ்க்கை நல்லா இருக்கும் நம்பிக்கையோட இருக்கக்கூடிய உனக்கு எந்த பிரச்சனையும் பெருசா தோணாது. எதை பத்தியும் கவலைப்படாம, என்ன நினைச்சும் வருத்தப்படாம வாழ்க்கையை வாழ்ந்து ஜெயிக்கணுன்ற முடிவோட வாழ தயாராகு. இந்த தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையில வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்கதான் உன்னிடம் பேச வந்தேன் என் செல்வமே. உன்னை வீழ்த்த நினைப்பவர்கள் பயன்படுத்தும் ஒரே ஆயுதம் உன் மனதை சிதைப்பது மட்டும்தான். யார் உன் மனசை சிதறடித்தாலும் கலங்கடித்தாலும் என்ன சொன்னாலும் நீ எப்போதும் மனசளவுல தெளிவாரு. யாராலும் உன்னை வீழ்த்தவோ அழிக்கவோ முடியாதுங்கிறத நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே. நீ எடுத்த எல்லா பயிற்சிகளிலும் உனக்கான வெற்றியை தர நான் வந்துட்டேன். உன்னுடைய முயற்சியும் பயிற்சியும் வெற்றி பெற்று நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களும் இப்போ சிறப்பா அழகாக நடக்க போகுது. நீயும் உன்னுடைய லட்சியங்களை உயர்ந்ததாக வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை சிறப்பாக வாழ தயாராகு. சில விஷயங்கள் ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் போக போக அது உனக்கு சுலபமாக சாதகமாக அழகானதாக மாறிடும். நீயும் ஒவ்வொரு நாளும் புத்துணர்ச்சியோடு உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. உன் வாழ்க்கையில இனி எல்லா நாளும் சந்தோஷமாக வெற்றிகரமாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே. நீ செஞ்ச புண்ணியங்கள் எல்லாம் உனக்கு பலன் கிடைக்கணும்னா இப்போது புதிதாக பாவம் செய்யாம பார்த்துக்கோ. உனக்கே தெரியாம நீ செய்யற தவறுகளும் சில தப்பான விஷயங்களும் தான் உனக்கான பாவத்தை அதிகரிக்குது. இனிமேலாவது பாவத்தை குறைச்சிக்கிட்டு புண்ணியத்தை சம்பாதிக்க பழகு. என்னை நீ சரணடைந்த பிறகு இனி உன் வாழ்க்கையில மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் வந்தே தீரும். நீ எதை பத்தியும் யோசிக்காம முழுவதுமாக என்னை சரணடைஞ்சிரு. உன் அப்பன் முருகன் உன் கைகளை நான் இறுக்கமா பிடிச்சிட்டேன். ஆனா நீதான் என்னை நம்ப தயங்குகிறாய். என்னை முழுவதுமாக சரணடைய தயங்குகிறாய். பயப்படாம முருகா முருகான்னு என் நாமத்தை மட்டும் சொன்னீனா
எல்லாமே உன் வாழ்க்கையில நீ நினைச்சதை விட நிச்சயம் சிறப்பாக நடந்துவிடும். உனக்காக ஒரு புது வாழ்க்கையை கொடுக்க தயாராக நான் வந்திருக்கேன். நீ ஒருபோதும் பழைய தவறுகளை மீண்டும் மீண்டும் செய்யாதே. சந்தர்ப்பங்கள் உன்னை தவறு செய்ய தூண்டினாலும் கூட மனசை உன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு முருகா முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லும்போது அனைத்தையும் நானே சரி செய்திருவேன் என் செல்வமே. எனக்கு உன்னை விட்டா வேறு யாருமே இல்லைன்னு நீ முழுவதுமாக அன்னைக்கு என்கிட்ட வந்து கண்ணீர் வடிச்சதால தான் உன் வாழ்க்கையில அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும்னு முடிவெடுத்து உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன். ஆனா நீ என்னன்னா மறுபடியும் எதையாவது நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க. உன் வாழ்க்கையில நீ எதிர்பார்த்த திருப்பங்களையும் மாற்றங்களையும் இப்போது நான் தான் உனக்கு நடத்தி கொடுக்க போறேன். நீ நிம்மதியா வாழ்றதுக்கும் சந்தோஷமா இருப்பதற்கும் ஏற்றாற் போல நல்ல திருப்பங்களை நான் உண்டு பண்ணுகிறேன். நீயும் உன்னுடைய தகுதியையும் தரத்தையும் திறமையையும் அதிகப்படுத்திக்கோ. உன் நல்ல குணங்களை பயன்படுத்தி நீ நல்லதை செய்யும் போது தானாகவே உன் நிலைமை உயர்ந்திடும் என் செல்வமே. உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் போக்கி உனக்கான நல்லதை செய்வதற்காக உன் அப்பன் முருகன் நான் வந்துட்டேன். உனக்கான அடையாளத்தை இந்த உலகத்தில் நீ உணர்த்தும் வரையிலும் ஏதாவது ஒரு மனிதர் என்னையமாவது உன்னை பத்தி விமர்சனம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. உனக்கு எதிராக யார் என்ன சொன்னாலும் எதை செய்தாலும் நீ ஒருபோதும் கவலைப்பட வேணாம். எல்லாருக்கும் எல்லாத்தையும் விலக்கி சொல்லணுன்ற அவசியம் உனக்கு இல்லை. நீ உண்மையாக இருக்கும் வரை உன்னை யாராலும் எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா உண்மையா நேர்மையா வாழக்கூடிய மனிதர்களுக்கெல்லாம் இந்த முருகன் துணையாக இருப்பேன். அப்படிதான் உன் வாழ்க்கையிலையும் இப்போது ஒரு திருப்பு முனையை கொண்டு வர்றதுக்காகவே உன்னை தேடி வந்தேன். உன்னுடைய முயற்சிகளுக்கு நிச்சயமாக நான் பலன் தருவேன். வெற்றியும் யோகமும் செல்வமும் உனக்கு கிடைக்கும்படி நான் செய்ய போறேன் செல்வமே. உன் வாழ்வில் சில விஷயங்கள் உனக்கு வெற்றியை கொடுக்கலனா அதுக்காக நீ வருத்தப்பட வேணாம். அது உனக்கு சரி வராதுன்றதுக்காக கூட நான் அதுல உனக்கு வெற்றியை கொடுக்காம இருப்பேன்றத நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே. உன் வாழ்வில் நீ எதிர்பார்க்கும் வெற்றிகளை எல்லாம் உன் கைகளில் கொடுத்து உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. கர்ம பாவங்கள் அனைத்தும் கழிந்து போய் உன் மனசுல அமைதி நிலவும்படியும் நீ நல்ல ஆரோக்கியமாக வாழும்படியும் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் சீராக நடக்கும்படியும் இந்த அப்பன் முருகன் உனக்கு செஞ்சு தரப்போறேன். நீ எதிர்பார்த்த நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையிலும் தொழிலிலும் உனக்கு உயர்வு கிடைக்கும்படி நான் செய்ய போறேன். இனிமே நீ எதை நினைச்சும் கவலைப்படாத. நீ சந்தோஷமாக வாழ்வதற்கு நான் உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவேன் என் செல்வமே. நீ எப்போதும் எனக்கு நன்றி சொல்ல தயாராகு. ஏன்னா நீ கேட்டதையெல்லாம் உன் கைகளில் கொடுக்க நான் தயாரா இருக்கேன். இதுவரைக்கும் நீ தோல்வியை சந்திச்சிருந்தாலும் அது எல்லாமே என்னுடைய திட்டத்தின்படிதான் நடந்ததுங்கிறத புரிஞ்சுக்கோ. சில விஷயங்கள் தோல்வியை பார்த்ததுக்கு அப்புறமா நீ வெற்றியை பார்க்கும் போதுதான் அந்த வெற்றியின் அருமையும் பெருமையும் உனக்கு புரிய வரும்னு தான் இதை நான் செஞ்சேன். வாழ்க்கையில இப்போது உன்னுடைய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் கூடிய சீக்கிரம் அனைத்தும் சரியாகி நீ மகிழ்ச்சியாக வாழுவாய் என் செல்வமே. உன் வாழ்க்கையில இன்பமோ துன்பமோ எது வந்தாலும் அதை சமமாக பாவிக்கும் மனப்பக்குவத்தை உனக்குள்ள வளர்த்துக்கோ. தேவையில்லாத கற்பனைகளும் குழப்பங்களும் உனக்கு வேண்டாமேன் செல்வமே. இதுவரைக்கும் நீ தோத்ததையும் நம்பிக்கை இழந்ததையும் ஒரு அனுபவமா எடுத்துக்கோ. இன்னும் உன் வாழ்க்கையில நீ முன்னோக்கி செல்வதற்கு நான் உனக்கு துணையாக இருக்க போறேன். எப்பவும் எல்லார்கிட்டையும் நல்ல பேர் எடுக்கணும்னு முயற்சி செய்யாதே. எல்லார்கிட்டையும் நல்ல பேர் எடுக்கணும்னு நினைச்சினா அதுவே தப்பா போய் தவறாகி உனக்கு எதிர்மறையான பிரச்சனைகளை உண்டு பண்ணிவிடும். அதனால நல்லவங்க கிட்ட மட்டும் நல்ல பேர் வாங்கினா போதும்னு முடிவெடு. நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதையெல்லாம் மீண்டும் உன் கைகளில் மீட்டெடுத்து உன் வாழ்க்கையை ஒளிமயமாக மாற்ற நான் வந்திருக்கேன். நீ எடுத்த காரியங்கள் எல்லாம், நீ செய்ய நினைக்கிற காரியங்கள் எல்லாம் உனக்கு வெற்றிகரமாக நடக்க போகுது. என்னை முழுமையாக நம்பி வாழக்கூடிய உன் வாழ்க்கையில நிச்சயமாக வெற்றி வந்து சேரத்தான் போகுது. உன்னை சுத்தி என்ன நடக்குதுன்றதை மட்டும் நீ நிதானமாக கவனிக்க பழகு. எந்த விஷயத்தையும் ஆழமாக கவனிக்கும் போதுதான் ஒரு நல்ல தெளிவு உண்டாகும். உன்னாலையும் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும் என் செல்வமே. எல்லா மனிதனுக்கும் எப்போதும் எல்லாமே சரியா அமைஞ்சிராது. சில பேரு நல்ல காசு பணம் வசதியா இருப்பாங்க.
ஆனால் அவங்களுக்கு உடம்பு ஆரோக்கியம் இருக்காது, மனசில் சந்தோஷம் இருக்காது. ஆனால் உனக்கு காசு பணம் கஷ்டம் பிரச்சனை இருந்தாலும் ஓரளவுக்கு மனசு அமைதியாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கிறியே நினச்சி நிம்மதி பெருமூச்சு விட தயாராய்க்கோ. உனக்குன்னு ஒரு இலக்கை நிர்ணயித்தது போல அதை ஜெயிப்பதையே குறிக்கோளாக வச்சுக்கோ. ஒருபோதும் பாதியில் பின்வாங்கி கோழையாக மாறிவிடாதே என் செல்வமே. உன்னுடைய இலக்கை நோக்கி பயணிப்பதுதான் புத்திசாலித்தனம். உன்னுடைய இலக்கை நீ அடைவதற்கும் உன் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கும் உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருப்பேன். நீ எப்போதும் மனசை தெளிவா வச்சுக்கிட்டு இலகுவாக பறப்பது போன்ற உணர்வோடு இரு. நீ தனியாக இருப்பதை விட நான் உன் கூட இருக்கிறேன்றது தான் பெரிய சக்தி. நான் உனக்கு துணையாக இருந்து மகிழ்ச்சியும் மனநிறைவும் இல்லாத நாட்களை சரி செஞ்சு உனக்கான மகிழ்ச்சியான சந்தோஷமான நாட்களை உருவாக்க போறேன். நீ எப்போதும் எல்லார்கிட்டையும் இனிமையா பேசு, உண்மையா பேசு, மெதுவாக பேசு, நேரங்காலம் சமயமறிந்து பேசு. சபையில யார் இருக்காங்க என்ன இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு பேசு. பேசாது இருக்கவும் பழகிக்கோ என் செல்வமே. பேச்சை பொறுத்துதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையே மாறும். நீ மட்டும் சரியா பேச கத்துக்கிட்டினா, எந்த இடத்துல பேசாம இருக்கணும்ன்றதையும் கத்துக்கிட்டினா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். வாழ்க்கையை சிரிப்பா ஆக்கிக்காம சிறப்பா அமைச்சுக்கிட்டு நல்ல முறையில வாழ பழகு. நான் உனக்கு உதவி செய்ய தயாராக இருக்கும்போது, நீ என் மேல நம்பிக்கையோட இருக்கும்போது நீ ஒருபோதும் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கு தேவையான அனைத்தையும் நானே உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். நம்பிக்கையோடு மனசார ஓம் சரவணபவன்னு சொன்னா மட்டும் போதும். நிச்சயமாக எல்லாமே உனக்கு நல்லதாக நடந்துவிடும் என் செல்வமே. வானத்துல எப்படி பிறை நிலவு தோன்றுகிறதோ அதே போல உன் வாழ்க்கையிலையும் நீ புது புது தொடக்கங்களையும் ஏராளமான ஆசீர்வாதங்களையும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ போற. என் அருள் அன்றும் இன்றும் என்றும் உன்னுடன் உன் கூடவே தான் இருக்க போகுது. நீயே சற்றும் எதிர்பார்க்காத விஷயங்கள்ல நான் உனக்கு வெற்றியை கொடுத்து குழப்பமான சஞ்சலமான மனசோடு இருக்கும் உன்னை வெற்றிகரமாக வாழ வைக்க போறேன். நீயே மேல வச்சிருக்க நம்பிக்கைக்கு பரிசாக நான் உனக்கு வெற்றியை தருவேன் என் செல்வமே. இனி எல்லாமே நல்லதாக நடக்கும்படி நான் செய்ய போறேன். உனக்கு துணையாக நான் இருந்து வெற்றியை கொடுப்பேன்.